ஹாய் மக்களே, நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு தேங்காய் மூடி எடுத்து தான் சூப்பரான அருமையான ஹேர் டை பண்ண போகிறேன். நான் 2 மூடி எடுத்திருக்கேன். 2 மூடியில் ஒரு மூடியை மட்டும்தான் நான் எடுத்து அதை பண்ண போகிறேன். நான் ஒரு மூடி தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா 2 மூடி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி லைட்டாக, இது பெரிய அடுப்புங்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை நல்லா சுட்டு எடுக்க போகிறேன். அதை ஏன்னா நாராக இருக்கிறதுனால அது லைட்டாக தான் பிடிக்கணும். அதை இந்த மாதிரி நாராக கொட்டும். அது கவனமாக செய்யணும் அடுப்பில், கேஸ் அடுப்பில். இல்லைன்னா நீங்கள் இதோட நல்லா நீட்டாக பண்ணணுன்னா வெளியில் வச்சு கூட அடுப்பில், கறி அடுப்பில் கூட போட்டு செய்யலாம். சூப்பராக இருக்கும். எங்களுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை, அதனால் நாங்கள் கேஸ் அடுப்பில் தான் இதை செஞ்சிட்ருக்கோம். கவனமாக செய்யணும் கேஸ் அடுப்பில். பழக்கம் உள்ளவங்க இது மாதிரி செய்யுங்க. பழக்கம் எங்களுக்கு கேஸ் அடுப்பில் செய்ய பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியிலே வச்சு ஒரு மண் அடுப்பில் சூப்பராக செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி நார்லாம் போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக நம்ம அடுப்பில் காமிச்சு எடுத்தால் தான் அதில் சுற்றி இருக்கிற நாரெல்லாம் எரியும். அதுக்கப்புறம் தான் அது சீக்கிரம் பிடிக்கும். அது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டக்குன்னு பிடிச்சிருச்சு பாருங்கள். இதில் கேஸ் அடுப்பில் செய்கிறத கவனமாக செய்யணும். இதை ஒரு நல்ல இரும்பு சட்டி, இரும்பு கெடாயில் தான் இதை போட்டு வைக்கணும். மற்ற இதுலேயும் போடக்கூடாது. இதை நான் பால்கனி பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இதை இங்கே பாருங்கள், பால்கனி பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இதை நல்லா எரிய விடணும். நல்ல இரும்பு கெடாயில் தான் இதை போடணும். மற்ற வடை சட்டிலெல்லாம் போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது டக்குன்னு இதுவாகாது. இதுதான் பெஸ்ட்டு. இரும்பு கடாய் தான் பெஸ்ட்டு. அதனால் நீங்கள் இரும்பு கடாயிலே நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. சூப்பராக இது மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணலாம். டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வெளியில் போகையில் என்ன பண்ணுறோம், டக்குன்னு இந்த கண்மை எடுத்து தலையில் அப்பிட்டு, ஐயோ 1 2 வெள்ளை முடி இருக்கே, என்ன பண்ணுறது, அசிங்கமாக இருக்கே, ரொம்ப வெள்ளையாக இருக்கே, வெள்ளை முடி அங்கங்கே தெரியுதே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கண்மை எடுத்துகிட்டு தலையில் அப்பிட்டு முன்னாடி பக்கம்லாம் இது பண்ணுறாங்க. இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். கண்மைக்கு பதிலாக இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு இந்த மாதிரிலாம் அழகாக நம்ம தேவைன்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு இதெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம இதை நான் செஞ்சு காமிக்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இதை செய்கிறேன், செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்கள் நல்லா இதுவாகிடுச்சு. சூப்பராக அருமையாக நல்லா எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. நல்லா கறி கட்டை மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஒரு தேங்காய் மூடி அளவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நான் ஒன்று தான் போட்டேன். இங்கே பாருங்கள் எல்லாம் கணு மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் கணுவாயிடுச்சு, நொறுங்கி போய். இதை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. அதை அப்படியே நான் உள்ளார எடுத்துகிட்டு போகிறேன், கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள் 1 2 எல்லாம் அணைஞ்சிருச்சு. 1 2 கன்று தான் இருக்குது, அதுவும் அணைஞ்சிரும். இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். எந்த இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு குளவி கல் வச்சு அதை நல்லா இடிக்கணும். நல்லா 1 2 நல்லா நம்ம இடித்து வச்சுக்கணும். அதை பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இடிச்சுக்கணும். இந்த வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 2 நம்ம உடச்சி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், உடனே இதுவாகிடுச்சு, கருப்பாயிடுச்சு, ஹீட்டாக இருக்குது. அதை லைட்டாக நம்ம ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் ஆறிடுச்சு. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த
பொடியை வந்து நம்ம அதில் கொட்டிக்கலாம். சூடு இல்லை அவ்வளவா, அதனால் அந்த மிக்ஸி ஜாரில் நான் அதை எடுத்து அதை நான் கொட்டிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். அதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடணும். நான் ஒரு மூடி தான் போட்டிருக்கேன், எனக்கு தகுந்தாப்பில் தான் நாங்கள் அதை போட்டிருக்கோம். அதை மிச்சம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒரு டப்பாவில் கொட்டி கூட தேவைப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக ஆகிடுச்சு. நைஸாக இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள், நல்லா நைஸாக ஆகிடுச்சு. நைஸாக இருந்தாலும் நான் அதை இன்னும் ஒரு முறை வடிகட்டினால் சலிச்சுக்க போகிறேன். வடிகட்டினால நல்லா சலிச்சுக்க போகிறேன். மணல் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள், மண்ணோட செம்மையாக நல்லா நைஸாக ஆகிடுச்சு. பாருங்கள், மிக்ஸி மூடிலெல்லாம் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அது போகுமா என்னன்னே தெரியல. இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, அவ்வளோ நைஸாகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஆயிடுச்சு, அருமையாக ஆயிடுச்சு. இதை விட நல்லா ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய், ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 2 ஸ்பூன் தான் நான் அதை போட போகிறேன். அதோட முக்கியமான 2 பொருள் அதில் போட போகிறோம். ஆனால் நான் ஒன்று தான் ஊற்ற போகிறேன். அதில் நான் வந்து இதில் 2 ஸ்பூன் தான் நான் எடுத்துக்க போகிறேன். நான் 2 ஸ்பூனு தான் நான் எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து பாதாம் எண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். என்கிட்ட பாதாம் எண்ணெய் கிடையாது, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லைங்கிறனால தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நான் ஊற்றுறேன். பாக்கி எந்த எண்ணெய், இந்த 2ல் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றலாம். பாக்கி எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. ஒன்று தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா பாதாம் எண்ணெய் ஊற்றலாம். 2 எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். ஏதாவது ஒன்று ஊற்றிக்குங்க. எனக்கு மற்ற எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பாத்திரம்லாம் கருப்பாயிடுச்சு பாருங்கள். போகுமா என்னன்னே தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியில் வயசானவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கங்கே வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு தெரிகிறதுனால டெய்லி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள், அங்கங்கே நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். அதை டெய்லி நீங்கள் சுப் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் மை இதெல்லாம் போட்டு டெய்லி என்ன பண்ணுவாங்க, கண்மையெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போடவே கூடாது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் வச்சு பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு தேவைப்போ இது மாதிரி பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.